புரட்சியை உருவாக்கக்கூடிய நம் அன்புக்குரிய புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற மக்களை உங்களை காப்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். மலர் தூவி அந்த வெற்றி கொடியை பறிக்கக்கூடிய அந்த மாபெரும் வெற்றி வீராங்கனையாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய மறு உருவமாக பாசத்துக்குரிய அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் கையசைக்கு மக்களை உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். உணர்வுகளை குறித்த ஒரு அன்னையாக உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் கொண்டு வந்து தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய அந்த புரட்சி வெற்றியாக நம் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நாடி வந்த உள்ளங்களை மக்களை கேட்டு தமிழக அரசியலே ஒரு பரபரப்பு மிக்க தலைமையாக நம் பாசத்துக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி முகத்தோடு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற தொகுதி மக்களே, உங்களை காண்பதற்காக உங்கள் பாசத்துக்குரிய உங்கள் வீட்டு பெண்ணாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்
அருமையான ஏற்பாடு செய்ய முழு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து நமது மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் திரு பிரகாச வினோத் அவர்கள் இப்பொழுது கேப்டன் அவர்களை பற்றி ஒரு சில உரை நிகழ்த்துவார்கள். பாரதத்தாய் பெற்றெடுத்த வீரமங்கையே, தமிழ்தாய் பெற்றெடுத்த தம புதல்வியே, கேப்டனின் உயிராம் எங்கள் உறவாம் அடியாதவர்களே, உங்களை முதற்கண் வருக வருக என்று வரவேற்கிறோம். கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் அவர்களே மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் அவர்களே, எளிமையான அன்பு உள்ளத்தோடு எங்களை எல்லாம் அரவணைத்து கொண்டிருக்கிற தெற்கு மாவட்டத்துடைய செயலாளர் அவர்களே மற்றும் கேப்டனின் உயிரே ரத்தமே உறவே, உங்கள் எல்லோருக்கும் முதற்க எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுடைய உள்ளங்களை தேடி உங்களுடைய இல்லங்களை தேடி இதோ எங்கள் அண்ணியா வந்து ஆமை இங்கே ஆமை அமர்ந்திருக்கிறார். கேப்டனை பற்றி பேசுவதற்கான இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக நான் தலை வணங்குகிறேன். கேப்டன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தங்கம் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சொக்க தங்கம், ஈழத்தமிழ் வீரன் பிரபாகரன் என்று சொல்ல நினைக்கிறேன். ஆனால் என் தலைவனோ கேப்டன் பிரபாகரன். நல்ல மனிதன், நல்ல உள்ளம் என்று சொல்ல நான் நினைக்கிறேன், ஆசைப்படுகின்றேன். ஆனால் அவர் தெய்வமான மனிதன், உள்ளத்தில் எல்லாம் தெய்வமா இருக்கின்ற மனிதன் எங்களது கேப்டன் அவர்கள். கேப்டன் சாதாரண மனிதன் அல்ல, இந்த இந்திய தேசத்தினுடைய சிறந்த குடிமகன் அவர். எப்படி என்று கேட்கிறீர்களா? குஜராத்தின் பூகம்பம், ஒரிசாவிலே 1998 புயல், 2000 பூகம்பம். அதற்கு ஒரு நடிகர் அல்ல, அந்த நேரத்திலே ஒரு நடிகராக, ஒரு அரசியல்வாதி இல்லாத ஒரு காலகட்டத்திலே அங்கே இறங்கி பணி செய்து தன்னுடைய வேட்டியை மடித்து கட்டி 20,000 பேர் இறந்தார்களே, லட்சம் வீடுகள் அழிந்ததே, அங்கே போய் பணி செய்ததனாலே எங்களுடைய தலைவனுக்கு அந்த சிறந்த குடிமகன் விருது கொடுக்கப்பட்டது. இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் கோடி கொடுத்தாலும் சிறந்த குடிமகன் என்கிற விருதை உங்களால் வாங்க வர முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டது, அது அன்புள்ளத்திற்கு கொடுக்கிறது, மக்களுக்காக அது கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல, 2011 ஆண்டிலே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு இந்து குடிமகன், இந்தியாவின் குடிமகன், அமெரிக்காவிலே புளோரிடா மாநிலத்தை சார்ந்த சர்வதேச கிறிஸ்துவ அமைப்பு அவரை கூப்பிட்டு அவருக்கு டாக்டர் பட்டம். ஒரு இந்து மகனுக்கு ஏன் டாக்டர் பட்டம்? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகளை யார் பார்க்கிறார்களோ அவரை தான் இயேசு என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யம் உனக்கு என்று சொல்கிறார். அதனாலதான் இந்த அமைப்பில் இருந்து இந்த மனிதன் திக்கற்றவர்களையும், விதவைகளையும், ஏழைகளையும் படிக்க வைக்கிறான், சாப்பாடு போடுகிறார் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட விருது அது. 2011 கலைமாமணி விருது. 2024 நம்முடைய இந்தியாவின் உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது அந்நியார் அவர்கள் வாங்கினார்கள். கண்கள் கலங்கியது. இதே கேப்டன் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? இது இந்த மக்களுக்கான விருது, இந்த மக்கள் தந்த விருது, என் உறவுக்கான விருது, என் சொந்தங்களுக்கான விருது என்று 1998 தன் தகப்பனால் கொடுத்த 7 ஏக்கர் இடம் அன்றைய மதிப்பு என்ன தெரியுமா? 21 கோடி. அதை புறவர்களுக்காக பட்டா போட்டு கொடுத்தவர் எங்களுடைய கேப்டன் அவர்கள். அதனால்தான் அவரை தெய்வமாக மக்கள் இன்னும் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதோடு மட்டுமல்ல, அவர் ஒரு சரித்திரம். கேப்டன் என்பது ஒரு மந்திரம். எப்படி 6 சொல் கொண்ட மந்திரம் இருக்கிறது. சரவண பவா 7 சொல் கொண்ட மந்திரம் இருக்கிறது. ஓம் நமச்சிவாயா 8
ஆமை சொல் கொண்ட மந்திரங்கள் இருக்கின்றது. ஓம் சரவணபவா. எங்களுக்கு கேப்டன் என்பது 4 வார்த்தை கொண்ட மந்திரம். அது உணர்வது, ரத்தம் அது, எங்கள் இருதயம் அது, எங்கள் சிந்தனை அது, எங்கள் அரசியல் மாற்றம் அது. சாதாரணம் அல்ல. கேப்டன்ங்கிற வார்த்தை மந்திரம். அதுவே தமிழக மக்களுக்கான மந்திரம், மாற்றத்திற்கான மந்திரம், அரசியலை சுத்தப்படுத்துகிற மந்திரம். இங்க குப்பைகளை பார்த்தோம், இங்க குப்பைகளை பார்த்தோம். ஒரு கட்சி மாநிலத்தோட பொறுப்பாளர் வந்திருக்கிறார், செயலாளர் வந்திருக்கிறார். இந்த குப்பையை அகற்றவில்லை. ஆனால் அரசியல் குப்பையை எங்கள் அந்நியார் அவர்கள் அகற்றியே செய்வார். அந்த உறுதியை நாங்கள் எங்கள் உங்க மத்தியிலே சொல்லுகிறோம். எங்கள் ஆட்சி ஆமென் சோத்திரம் எப்படி என்று சொன்னா உணர்வே முடியல. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆமே அந்த உணர்வு இருக்கணும். ஏன் கிறிஸ்துவ அமைப்பு கொடுத்த அந்த விருதை நம்ம என்ன சொல்லணும், பாராட்டணும். இப்போ சொல்லலாம் கேப்டன் இல்லையே, கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, கட்சி இருக்கிறது. அதே போலதான் எங்கள் இதயங்களிலே அவர் இருக்கிறார். கடற்கரையிலே தலைவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார் கல்லறையாக. ஆனால் கேப்டனுடைய கல்லறையோ கோயிலாக இருக்கின்றது. சரித்திரம் வந்த உடனே 234 தொகுதியிலே தன்னுடைய தொண்டர்களை நிறுத்தி வேட்பாளர்களை கொண்டு வந்தது சரித்திரம். அந்நியார் என்பது இந்த நூற்றாண்டினுடைய சரித்திரம். அந்நியார் வார்த்தையை நீங்கள் இந்த நூற்றாண்டிலே கண்டதில்லை. சரித்திரம் ஏகப்பட்ட சரித்திரங்கள் உண்டு. தேமுதிகவுக்கு ஏகப்பட்ட சரித்திரங்கள் உண்டு. நாங்கள் எல்லாம் சரித்திர நாயகர்கள், நாங்கள் எல்லாம் சரித்திர புருஷர்கள். எங்கள் அந்நியார் அவர்கள் இந்த ஆண்டிலே கண்டிப்பாக சட்டசபையிலே விஜயகாந்த் பிரேமலதா என்ற நான் என்று பேசுவார்கள். பாரதியுடைய சொல் எனக்கு நேரத்திற்கு வருகின்றது. நிமிர்ந்த நடையா, நேர்கொண்ட பாரியா, புதுமை பெண்ணே, என் தாயே, என் உறவே, என் அந்நியாரே என்று சொல்லி கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும். பெரிய கடவுள் இங்கே வந்து அவை காக்க வேண்டும். நீ கடவுளாய் இருந்து இந்த தமிழகத்தை காக்க வேண்டும். கொட்டுமுரசே, 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 மாற்றம் வரும் என்று சொல்லி நீ கொட்டுமுரசே. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் அடுத்தபடியாக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தென்னகத்தின் ஜான்ஸ் ராணி, தமிழகத்தின் வீரமங்கை வேலுநாச்சியார், நமது அந்நியார் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். முன்னாடி கூப்பிடுறோம். இது ஓகே, நான் ஃபிலிம் போட்டுட்டாங்க. நவீன் கேட்டான். நவீன் அங்கே வரணுமா? ஓகே தானே? ஓகே ஓகே. பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம், நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு ஸ்ரீ வைகுண்டத்துல எங்கள் மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரதம் இங்க இருக்கு. இந்த ரத யாத்திரைக்காக இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம்
ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த கூட்டத்திலே மேடையிலே வீற்றிருக்கும் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் ட்ரிபிள்எஸ் சந்திரன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் சின்ராஸ் அவர்களுக்கும், இங்கு தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்களாக மேடையில் அமர்ந்திருக்கும் தாமோதர கண்ணன் அவர்களுக்கும், அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், சிவகுமார் ராமச்சந்திரன், அதே போல இந்த கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், என் அன்பு சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் ஸ்ரீவைகுண்டம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பல ஆண்டுகள் ஆச்சு. சொல்ல போனோம்னா ஒரு முறை கஜா புயல் வந்தபோது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அப்போ நேரடியாக வந்து மக்களை சந்திச்சு நமது கழகத்தின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் தேவையான உதவி பொருட்களை நானே நேரடியாக தெருவாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்திச்சு அந்த மிகப்பெரிய துயரில் உங்களோடு நான் பங்கேற்ற அந்த நாட்கள் என் மனசுல வருது. அப்போ நான் வந்து ஸ்ரீவைகுண்டம் நான் வரணும், அந்த மக்களை நான் சந்திக்க வேண்டும் என்று எங்களுடைய கழக நிர்வாகிகள் எல்லார்ட்டையுமே நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னது, மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு தான் வந்திருக்கு. இந்த ஸ்ரீவைகுண்டமே இன்னைக்கு இருப்பதும் இந்த மாவட்டம். தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று எங்கள் நிர்வாகிகள் சந்திப்பு, கேப்டனுடைய ரத யாத்திரை என்று தமிழகம் முழுவதும் முடித்து எனது இறுதி கட்ட பயணமாக இன்னைக்கு தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். அதனால மக்களாகி உங்களுக்கு நான் இந்த நேரத்துல சொல்ல வேண்டியது ஒரு விஷயம். இங்க தண்ணி மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இங்க கால்வாய்கள் இருந்தும் எந்த சீரமைப்பும் இல்லை. தண்ணீர் மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கிறதுனால இங்க விவசாயமும் செய்ய முடியல, எந்த தொழிலும் இல்லாததால பல பேர் மற்ற மாநிலங்களுக்கு மற்ற ஊர்களுக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டதால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வறுமையிலான ஒரு நிலைமை இருக்கு. வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க தூத்துக்குடினா. இங்க என்ன தொழில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா உப்பளங்கள் இருக்கு தூத்துக்குடியில, முத்து குளித்தல் இருக்கு, மீனவர்கள் அதிகம் இருக்காங்க, மீன் தொழில். இதை தவிர சிப்காட்ல இன்னைக்கு பெரும் பிரச்சனைகள் இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, டாஸ்மாக் போதை கலாச்சாரம் எங்கு பார்த்தாலும் வளர்ந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாறணும். இங்க வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அட்லீஸ்ட் இனி வருகின்ற காலத்துல நல்ல ஒரு ஆட்சி நிச்சயம் வரும். அந்த ஆட்சி மக்களுக்கு நிச்சயம் நல்லது செய்யும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட உறுதியாக நான் சொல்றேன். இங்க உடன்குடி இருக்கு. உடன்குடியில தான் சாத்தான்குளம், அந்த சாத்தான்குளத்துல இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தண்ணீர் இல்லாதனால ஒரு வறட்சி பூமியா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணி ஆறு இருந்தாலும் இங்க மருதூர் மேல கால்வாய் மூலம் நசரத் வரையிலான குளங்களுக்கு பாபநாசம் மணிமுத்தாறு அணை நீர் வழங்கப்பட்டு வருகிறது.
ஆனா உடன்குடி ஒன்றியத்துல சடையநேரி குளம், தாங்கை குளம் மற்றும் சாத்தான் குளம் ஒன்றியத்துல பைரவன் குறவை குளம் மற்றும் புத்தன் குருவை குளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சிறிய சிறிய பெரிய குளங்களுக்கு சடையநேரி கால்வாய் மூலமாக உபரி நீர் மட்டும்தான் வருதே ஒழிய எல்லா நேரமும் மழை நீரோ நல்ல தண்ணீரோ அங்க வந்து அந்த குளங்களையும் ஆறுகளையும் நிரப்பினால் இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் நிச்சயம் நிரம்பியதாக இருக்கும். ஆனா வெறும் உபரி தண்ணியை திறந்து விடுறதுனால இங்க மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி இங்க பல்வேறு காரணங்களால பெரும்பாலான நேரங்களில் நீர்வளம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தாமிரபரணி ஆற்றில் உபரி நீரை ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுக்கு தாண்டி ஆத்தூர் பாலம் வழியாக பொன்னக்காயல் கடலுக்கே நேரடியாக அனுப்புறதுனால அந்த தண்ணீர் மொத்தம் கடல்ல போய் வீணா கலந்து கொண்டிருக்கிறதே ஒழிய மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த தண்ணி வராம ஒரு நிலைமை இருக்கிறது. இது நிச்சயம் வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறாங்க. கடவுள் நமக்கு வரமாக கொடுத்த அந்த மழையும் கடல்ல போய் கலந்துகிட்டு இருக்கு. இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா உறுதியா சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் ஒரு நல்ல காலம் வரும். தமிழ்நாட்டுல 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்க வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அந்த வகையில் இந்த மக்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்றேன். போதிய தண்ணி கிடைக்காதனால உடன்குடி சாத்தான்குளம் பகுதியில குளங்கள் எல்லாமே வறண்டு போய் கிடக்கு. அதனால இங்க வறட்சி மிக்க ஒரு பகுதியாக இருக்கு. இது வேதனையோடு தான் நான் இதை பதிய வைக்கிறேன். இந்த பகுதியில வசிக்கின்ற மக்கள் விவசாயத்தை கைவிட்டுட்டாங்க, வாழ்வாதாரம் தேடி வெளியூர்களுக்கு சென்றுட்டாங்க. சாத்தான்குளம் சட்டமன்ற தொகுதியே இன்னைக்கு ஒரு காலியான சட்டமன்ற தொகுதி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இதான் உண்மை நிலை. இதுதான் இன்னைக்கு சாத்தான்குளத்தோட நிலைமை. நிச்சயமாக இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு உங்கள் அந்நியாராகிய நான் உங்களுக்கு துணை நிற்பேன் என்பதை என் சாத்தான்குளம் மக்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். கால்வாய் குளத்துல இருந்து துவங்குகின்ற சடையநேரி கால்வாய் தாதன் குளத்துல பைபாஸ், அதாவது தனித்தாள் கால்வாயாக செஞ்சு தரணும்னு சொல்லி நீண்ட நாள் ஒரு கோரிக்கை இருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேறலை. கட்டாயம் 2026 தேர்தல் இதற்கு எல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்ரீவைகுண்டம் தெற்கு பிரதான கால்வாய் மூலமாக தாமிரபரணி ஆற்றில கடம்பா குளத்திற்கு வழங்கப்பட்டு எஞ்சிய உபரி நீர் ஆறுமுக நேரி கடலுக்கு திறந்து விடப்படுகிறது. அந்த உபரி தண்ணீரை எல்லாமே ஊர்ல நம்ம இருக்கிற குளம் குட்டைகளுக்கு திருப்பினாலே இங்க விவசாயமும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு மக்களும் இங்க நல்லபடியாக வாழ்வாங்க. நிச்சயமாக உங்கள் அந்நியார் விவசாய குடும்பத்தில இருந்து வந்த உங்கள் பெண், உங்கள் வீட்டு பெண், ஏழைகளின் உற்ற தோழர் கேப்டன் எப்படி அது மாதிரிதான் நான். அதனால இந்த உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் என் மனசுல ஏறிடுச்சு. 2026 தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை சாத்தான்குளம் மக்கள் பார்ப்பீங்க அப்படின்னு இந்த நேரத்துல உறுதியாக சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்கின்ற உடனடியாக செயல்படுத்தணும். இந்த வழியில செல்கின்ற உபரி நீரை சேமித்து எல்லப்பன் நாயக்கன் பட்டி குளத்துல இருந்து குலசை தருவை குளம் வழியாக கருமேனி ஆற்றின் மூலம் மணப்பாடு கடலுக்கு விட பாரம்பரியமான நீர் வழித்தடம் இங்க இருக்குது. இது எல்லாமே கடலுக்கு போற உபரி நீர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து நிச்சயமாக இந்த பூமி வறட்சி பூமி இல்லை, பசுமை பூமி என்பதை மாற்றி விவசாயத்தையும் தொழில்களையும் நம்பி இருக்கின்ற மக்களுக்கு நிச்சயம் தேமுதிக துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. உடன்குடி அனல் மின் நிலையம் இங்கு இருக்கு. அந்த அனல் மின் நிலையம் விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரண தொகை மதிப்பீடு 2012ஆம் வருஷம் நில மதிப்பீடு அப்ப இருந்த 2012ல என்ன நிலத்தோட வேல்யூவோ அதை தான் அப்ப கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அதோட வேல்யூ எங்கேயோ போயிருக்கு. அதனால நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பாக மக்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பது சொல்ற. அதே மாதிரி மேற்படி நில மதிப்பீடு தொகையை தற்போது 2026 படி திருத்தி அமைத்து ஆணை வழங்க நிச்சயம் அரசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
உங்களுக்காக சட்டசபையில் குரல் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் பேசுறேன். எனவே மக்களாக நீங்கள் வருகின்ற தேர்தலை நல்லபடியாக சிந்திச்சு நல்ல வேட்பாளருக்கு, நல்ல கட்சிக்கு, மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனால இந்த கட்சி கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி அது மக்களுக்கான கட்சி. என்னைக்குமே ஒரு நல்ல தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா அது மக்களுக்கான கட்சி, மக்களை நேசித்த ஒரு தலைவர். அந்த மக்களாட்சி மலர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் எண்ணம். லஞ்சம் ஊழல் இல்லாம நேர்மையான ஆட்சி, ரேஷன் பொருள் வீடு தேடி வரும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, வீடு, நல்ல சாலைகள், விவசாயம், தொழில் எல்லாவற்றையும் முன்னேற்றணும்னு பேசினவர் நமது கேப்டன் அவர்கள். கேப்டன் இன்னைக்கு இல்ல அப்படின்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க. கேப்டன் எங்கேயும் போல நம்முள்ளதான் இருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார், நம்முடனே இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் என்பவர் ஒருவர் தான். கேப்டன் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். கரை வேட்டி கட்டி கட்சி துண்டு போட்டு அத்தனை பேருமே இன்னைக்கு கேப்டன் 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 தான் என்பதை உறுதியாக சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, இன்னும் பல கட்சிகள் இருக்கு. ஆனா எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு வரலாறு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டும்தான். ஏன் உங்க அண்ணி இதை சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு கலைஞர் இல்ல, அந்த கட்சியை சேர்ந்த யாராவது, இப்ப நீங்க எல்லாம் ஊர்ல இருக்கீங்க, கிராமங்கள்ல இருக்கீங்க, டவுன்ல இருக்கீங்க, நீங்க அப்படி கடை வீதியில நடந்து போனவங்களை எல்லாம் என்னன்னு கூப்பிடுவாங்க? வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன், உட்காருங்க கேப்டன், என்ன இந்த பக்கம் போறீங்க, நல்லா இருக்கீங்களா கேப்டன், அப்படிதானே சொல்றாங்க? சொல்றாங்களா இல்லையா? ஒரு டீ குடிக்க போனா கூட வாங்க கேப்டன், என்ன காலையிலே கிளம்பிட்டீங்க, உங்க கட்சி பணியான்னு கேக்குறாங்களா இல்லையா? இதே திமுக யாராவது வாங்க கலைஞரே, உட்காருங்க கலைஞரேன்னு சொல்லுவாங்களா? அதிமுக வாங்க எம்ஜிஆரே, வாங்க ஜெயலலிதா அம்மான்னு சொல்லுவாங்களா? இல்ல வேற எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கங்க, சொல்லுவாங்களா? அந்த வரலாறு யாருக்கு இருக்கு? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு மட்டும்தான். அதுதான் நான் சொன்னேன், நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். ஆனா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார், அவர் உருவாக்கி வச்சுட்டு தான் போயிருக்கார். அதனால அவரோட கனவு, லட்சியம், கொள்கை ஆகாது. தேமுதிகவை நம்பி வந்த கடைகோடி தொண்டனை உங்கள் அண்ணி வாழ வைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறேன். அவர் என்ன நோக்கத்துக்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சாரோ அதை நாம் அடைந்தே தீர்வோம். கட்சி வேட்டி கட்டிய அத்தனை பேரையுமே நான் கேப்டனாக தான் பார்க்கிறேன். அத்தனை பேரும் கேப்டன் உருவத்துல தான் நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன். கேப்டன் தெய்வமா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. தலைவர் இல்லாம நம்ம எங்கும் வந்ததில்லை. இவ்வளவு வருஷம் எங்கேயாவது நம்ம வந்திருக்கோமா? வந்துட்டார் நம்ம தலைவருக்கு, நம்ம கூடயே தான் வந்திருக்காரு. இந்த கூட்டத்துக்கு கூட தமிழ்நாடு முழுக்க கேப்டன் ரதத்தின் மூலம் உங்களை எல்லாம் பார்க்க தலைவர் வந்துட்டு தான் இருக்கார். இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளிலே மிக சிறந்த மாநாடுகளை நடத்தியது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஈடு இணை இல்லாத ஒரு மகத்தான மாநாடுகளை நடத்திய ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அது மதுரையில கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு நாம நடத்தின மாநாடுல இருந்து இப்ப 9ஆம் தேதி கடலூர் பாசார் கிராமத்திலே நடந்த மாநாடு வரை தமிழக அரசியல் வரலாற்றில் ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற ஒரே கட்சி நடத்திய மாநாடு எது என்றால் அது நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சொந்தமா வண்டி வச்சு வீட்டுல இருந்து சொந்தமா சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க கட்சி வேட்டி, கட்சி டிரஸ், எல்லோ சாரி கட்டி வந்து குமிஞ்சிங்களே பாசார் கிராமத்துல, அதுதான் தேமுதிக. இது வேற எந்த கட்சியில அது நடக்குமா? என்னென்ன கொடுக்கிறோம்? ஒரு சின்ன பொதுக்கூட்டம்னா கூட என்னெல்லாம் கொடுக்கணும்? வண்டி வைக்கணும், புடவை கொடுக்கணும், வேட்டி கொடுக்கணும், இலவசம் கொடுக்கணும். நான் எப்போதும் சொல்வது போல் 100 கொடுக்கணும், பீரு கொடுக்கணும், சோறு கொடுக்கணும்.
இதெல்லாம் கொடுத்தாதான் வண்டியிலேயே ஏறுவாங்க. அதுவும் நம்ம தூத்துக்குடி மக்கள் இன்னும் ஸ்ட்ராங். ஆனா இன்னைக்கு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா? 100 கொடுத்தாங்களா? பீரு கொடுத்தாங்களா? சோறு கொடுத்தாங்களா? அப்ப நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னா எப்படி? கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு, அந்த அன்புக்கு, அந்த தலைவர் மேல் நீங்க வச்சிருக்க பற்றுக்கு வந்தவங்கதான். இதுதான் சொல்றேன், இதுதான் வரலாறு. இந்த வரலாறுக்கு ஈடு இணை தமிழ்நாட்டில் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அந்த வரலாறை உருவாக்கியது தேமுதிக. இன்னைக்கு காலத்துக்கும் அந்த வரலாறு நிலைநாட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். எனவே பாசார் கிராமத்துக்கு நீங்க எல்லாம் வந்தீங்களா? மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்தீங்க? கை தூக்குங்க. எல்லாரும் வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பெரிய கிரௌட். அதுக்கு தான் நான் பாத்தீங்களா உங்க நடுவுல வந்தேன். ஏன்னா நான் எங்கேயோ ஸ்டேஜ்ல இருந்தா நீங்க என்ன பார்க்க முடியாது. அதனால கிரௌடுக்குள்ளேயே வாகனத்துல வந்து உங்களை நான் பக்கத்துல இருந்து நேரடியாக பார்த்தேன். அது போதாது என்று மறுபடியும் திரும்பி வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஸ்டேஜுக்கே போனேன். ஏன்னா உங்க உழைப்பு சாதாரணம் இல்லை, உங்களுடைய அர்ப்பணிப்பு சாதாரணம் இல்லை. நான் பார்த்து வியந்து போனேன். கேப்டன் இல்ல, இந்த மாநாடு எப்படிதான் நடக்குதுன்னு பார்ப்போம், அப்படி ஒண்ணும் வெற்றி அடையாது என்று சொன்ன அத்தனை வாய்களையும் அடைத்தவர்கள் எங்கள் தொண்டர்கள். அத்தனை பேர் வாயும் அடைத்தவர்கள் எங்கள் தொண்டர்கள். தலைவர் எப்பவும் என்று சொல்வார், என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என் அன்பு தொண்டர்கள் அப்படின்னு சொல்றார். அதையேதான் உங்க அண்ணியா நானும் சொல்றேன். நான் தலை குனிவேனே ஒழிய உங்களை தலை குனிய வைக்க மாட்டேன் 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 என்று தலைவர் சொன்னதுதான் உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் சிபிஐ வழக்கு இருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, பலவிதமான கேஸ் இருக்கு. எல்லாரையும் மிரட்டி அடிபணிய வைக்க வேண்டிய நிலையில இருக்கு. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் ஒரு சிங்க நிகர் தலைவர் ஆரம்பித்த இந்த கட்சி நிச்சயம் கம்பீரத்தோடு, தலை நிமிர்ந்து கண்ணியத்தோடு, யாருக்கும் அடிபணியாத ஒரே கட்சியாக, அதே ஒரு கம்பீரத்தோட, அதே தைரியத்தோட இன்னைக்கும் நாம் களத்துல இருக்கோம்னா அதுதான் நம் தலைவர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தேமுதிக என்று சொல்வதை நான் பெருமையோடு உங்க முன்னாடி பதிய வைக்க விரும்புகிறேன். இது சாதாரண கட்சி கிடையாது. மீண்டும் நான் சொல்றேன், நாம் வரலாறு திரும்பும், மீண்டும் நாம் வரலாறு படைப்போம். அந்த வரலாற்றில் நீங்களும் இடம் பிடிப்பீர்கள் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி என்று போகும் இடமெல்லாம் பத்திரிகைக்காரர்கள் என்னிடம் கேட்கிறாங்க. உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் எல்லார்ட்டையும் சொல்றதுதான், எங்க கழக மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக என் அன்பு நிர்வாகிகள், கடைகோடியில இருக்கும் என் தொண்டர் யாருடன் கூட்டணி அமைக்கணும் சொல்றாங்களோ அவர்களுடன் தான் கூட்டணி. வேற எதுக்கும் அந்நிய அடிபணிய வைக்க முடியாது. யாரோட மனைவி? நான் கேப்டனுடைய மனைவி. அந்த வீரத்திலே அங்கிருந்து வந்த தைரியம் வீரம் உங்க அன்னைக்கு உண்டு. அதனால நிச்சயம் நீங்க எந்த கூட்டணி வேணும்னு விரும்புறீங்க எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு அம்மாக்கு தான் அவங்க குழந்தைங்களை பத்தி தெரியும். எத்தனை பேர் இருக்கட்டும், ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தையை பற்றி தெரியும். இன்னைக்கு உங்க அண்ணியா இருந்தாலும் நான் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் அம்மா, உங்களுடைய தாய். என் குழந்தைகள், அதாவது என் குழந்தைங்கன்னா என் தொண்டர்கள், என் மகளிர் அணி யாருடன் கூட்டணி வைக்கணும் நீங்க விரும்புறீங்க என்பது எனக்கு 100% தெரியும். உங்க முகத்தை பார்க்கும் போதே அந்த மூஞ்சி அம்மா பார்த்தாலே என் குழந்தைக்கு பசி, என் குழந்தைக்கு வயிற்று வலி, என் குழந்தைக்கு சுகம் இல்லை. ஒரு நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். அதனால பத்திரிகையாளர்களும் சரி, என் தொண்டர்கள், மகளிர் அணி சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
பிப்ரவரி 20க்கு மேல தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல முடிவை நாம் எடுத்து நீங்கள் அனைவரும் மனதார கொண்டாடும் ஒரு முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்திலே அதிகாரப்பூர்வமாக நாம் அறிவிக்கும் அந்த அறிவிப்பு தான் உண்மையானது. அதனால யார் வேணாலும் எதை வேணாலும் கிளப்பி விடட்டும், யூடியூப்ல எது வேணாலும் போட்டோம், பொய் செய்திகளை போடட்டும், அதையெல்லாம் யாரும் நீங்க நம்ப வேண்டாம். உங்களை அழைத்து தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அறிவிப்பு தான் உறுதியானது, இறுதியானது, அது உங்களுக்கானது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். விஜய பிரபாகர் சொன்னது மாதிரி 4க்கு 4 ரூம்ல உட்காந்துக்கிட்டு கண்ணாடி போட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு யார் நீங்க தேமுதிகவை பத்தி குறை சொல்லி யார் நீங்க யாரு? தப்பு. இது நேர்மையான கட்சி. கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு ரூபாயும் கேப்டனும் சரி என் தொண்டனும் சரி கட்சிக்காக மக்களுக்காக இன்னைக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையாவது கேப்டனோ எங்க கட்சியோ எங்க எம்எல்ஏவோ என் தொண்டர்களோ நோட்டு போட்டு காசு வசூல் பண்ணாங்க யாராவது காமிக்க முடியுமா? கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, ரவுடிசம் பண்ணாங்க, ஏதாவது ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. அதுதான் தேமுதிக. ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையான ஒரு கட்சியாக நம் தலைவர் உருவாக்குன கட்சி. இது நேர்மையான கட்சி, இது மக்களுக்கான கட்சி. தலைவர் சொல்லி சொல்லி வளர்த்திருக்கார். ஏன் ஒவ்வொரு தொண்டனும் அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்க கூடியவனாக தான் இருக்கணுமே ஒழிய நீங்க யாரும் வீணாக கூடாது என்பதை சொல்லி சொல்லி வளர்த்தவர் நமது கேப்டன் அவரை. அதனாலதான் சொல்றேன், இந்த கட்சி நிச்சயம் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யும் 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 என்று இந்த நேரத்தில் உறுதியா சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் ஆசை, நீங்க எல்லாரும் என்ன சொல்வீங்க, எங்க தலைவர் முதலமைச்சரா வரணும் 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 எல்லாரும் சொன்னீங்க. எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார், ஆனா முதலமைச்சருக்கு போல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் நானும் யோசிப்பேன், ஏன் அவர் இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு, இவ்வளவு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன், ஏன் முதலமைச்சரா கடவுள் அவரை உட்கார வைக்கலன்னு நான் யோசிப்பேன். எனக்கு புரியுது, உங்களுக்கு அதை விளக்குறேன். இன்னைக்கு எந்த வகையிலயோ ஒரு ஆட்சியில இருந்தால் நல்லதே செய்தாலும் ஏதோ ஒரு வகையில பழி சொல்லுக்கு ஆளாவாங்க ஆளுங்கட்சியினர். லஞ்சம் ஊழல் செய்யலனாலும் ஏதோ ஒரு வகையில அவர்கள் தப்பு பண்ணதா ஒரு வரலாறு உருவாகும். ஆனால் மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்கின்ற நம்ம கேப்டன் அவர்கள் எந்த பழி சொல்லுக்கும் ஆளாகாமல் எந்த விதமான தவறுக்கு உட்படாமல் கடைசி வரை நிரந்தர மக்கள் முதல்வராக அனைவர் மனசுல இன்னைக்கு வரைக்கும் உள்ள என்னைக்கும் நம் தலைவர் நிலைத்து இருப்பார். அதனாலதான் என்னவோ நல்லது மட்டுமே செஞ்சுட்டு எல்லா மக்களுக்கு நல்லவராகவே வாழ்ந்துட்டு புனிதரா வாழ்ந்து தெய்வமா போயிட்டாரோ நான் நினைக்கிறேன். அதனால இந்த யுகம் இருக்கும் வரை, இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு வந்த பேர் புகழ் இனி யாருக்குமே வராது. அவர் மக்கள் முதல்வர். இவங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் அப்படின்னு இல்ல, ஆனா நிரந்தரமாக மக்கள் முதல்வராக தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் முழுவதும் வாழும் அனைத்து தமிழர்கள் நெஞ்சில நம் தலைவர் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, வாழ்வார், எப்பொழுதும் நிலைத்து நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இந்த ரதம் யார் நமக்கு கொடுத்தாங்க? தமிழ் ஈழ மக்கள். எங்க ஸ்ரீலங்கா இலங்கையிலிருந்து வந்தது. அது சாதாரண வரலாறு இல்ல. இந்த ரதம் திரும்பி பாருங்க, அப்படி யாருக்குமே இது வரைக்கும் உலகத்துல நடக்காத ஒரு விஷயம் இது. ஏன்னா நம்ம சேர சோழ பாண்டிய பல்ல மன்னர்கள் ஆட்சி செய்த பூமி இது. ஆனா அவங்க கூட தன் தேரதான் கொடிக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கு. ஆனா ஒரு அரசருக்கோ ஒரு முதல்வருக்கோ யாராவது தேர் கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டுல நம்ம எங்கேயாவது பார்த்தோமா? எங்கேயாவது பார்த்தோமா? இந்த உலகத்துல ஒரு கோவில்ல இருக்கும், அது பொதுமக்கள் எல்லாம் காசு போட்டு ஒரு தேர் பண்ணுவாங்க இல்லையா? அங்க நிக்குதே தேர். இலங்கை வாழ் தமிழர்கள் சொந்த காசுல செய்து தலைவருக்கு அன்பு பரிசாக அனுப்புனதுதான் அந்த ரதம். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த இலங்கை வாழ் தமிழர்களின் அடையாளமாக, நம் தமிழ் மக்களின் அன்பு அடையாளமாக இந்த ரதம் தமிழ்நாடு முழுக்க உங்களை நேரடியாக சந்தித்துக்கிட்டு இருக்கு. இந்த
இந்த பயணம் முடிந்த பிறகு நமது தலைமை கழகத்துல ஒரு இடத்துல நம்ம வைப்போம். நீங்க யார் வேண்டும் என்றால் வந்தாலும் அந்த ரதத்தை நீங்க எப்ப வேண்டும்னாலும் பார்க்கலாம். இது மக்களுக்காக நம்ம தலைவருடைய ரதம், நம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் நம் தமிழக மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறந்த உதாரணம் அது அப்படின்னு இந்த நேரத்துல நான் பெருமையோட பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கேன். அதனால சொல்றேன் மக்களே, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்து இந்த கூட்டத்துல கலந்து கொண்டதற்கு தேமுதிக சார்பாக, தலைவர் சார்பாக, எங்கள் கழக மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே. அதே போல நம்ம முரசு இருக்குல்ல, தமிழ்நாடு இல்ல, எல்லா இடத்திலும் வெற்றி முரசு கொட்டும் 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 என்று கூறி என்னை வரவேற்க வந்த எல்லாருக்கும் பணிவான வணக்கங்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷம். அண்ணா சரி ஃபஸ்ட் அப்செட்டில் இல்லை அப்புறம் தெரிய வேண்டாமா, இத்தனை பார்க்குறானுங்களா, தெரிய வேண்டாமா? இவங்க ஸ்பீச்சை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்கண்ணா. இல்லை அது வந்துடும். கட் பண்ணிக்கலாமா? அடுத்த பாயிண்ட் இருக்கா? அவ்வளோதான். கட்டா